அன்பார்ந்த டிவைன் ஷலோம் நண்பர்களே, டிவைன் ஷலோம் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய நாளில் டிசம்பர் 14 2025 ஆண்டு டிவைன் ஷலோம் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் சந்தோஷமும் பெருமகிழ்ச்சியும் அடைகின்றோம். இன்றைய நாளிலும் உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பில் தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெபத் தேவைகளுக்காக நீங்கள் இலவசமாக உங்களுக்கு தேவ பணியில் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பெயர் பெயராக ஆசீர்வதியுங்கள் கர்த்தாவே. இந்த வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், துன்பங்கள், வேதனைகள், கசப்புகள், தோல்விகள் இருந்தாலும் உம்முடைய கரம் எங்களுக்கு நேராக ஆசீர்வாதமாக நீட்டப்பட்டிருக்கின்றது கர்த்தாவே. உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினால் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள், துன்பங்கள், வியாதிகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்துக் கொள்ளும். உடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினால் எங்களை தொட்டு அபிஷேகம் பண்ணும் ராஜா. விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதியும். அடியேனை உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி நீங்கள் பேசுங்களையா. நிகழ்ச்சியை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, வேத பாடமாக எசாயா புஸ்தகம் 14 அதிகாரம் 27 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அருமையான வார்த்தை. சேனைகளின் கர்த்தருடைய கை நீட்டப்பட்டிருக்கின்றது, யார் அதை செயலிழக்க செய்வான்? இன்று எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக என் சகோதரனே, சகோதரியே, அநேக கைகள் நீட்டப்பட்டிருக்கலாம். உங்கள் வேலைக்கு எதிராக, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் சரீரத்துக்கு விரோதமாக பிசாசின் கரமோ மக்களின் கரமோ நீட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இயேசுவின் கரம் உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கின்றது. அவர் கரம் நீட்டி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று அநேகருக்கு சுகம் கொடுத்த தேவனுடைய அந்த அன்பின் கரம் உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கின்றது. உங்கள் அருகில் இருக்கின்றார். அன்பானவர்களே, அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கின்றார். அவர் முன்கூட்டியே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார். இன்று உங்கள் சரீரத்தில் வியாதிகள், தோல்விகள், உபத்திரவங்கள், குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள் தாக்கிக் கொண்டிருக்கலாம். வைத்தியர்கள் கைவிட்டிருக்கலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்கள் மேல் நீட்டப்பட்டிருக்கின்றது. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, விசுவாசியுங்கள், திடன் கொள்ளுங்கள். அவருடைய நீட்டப்பட்ட கரம் உங்களை சுஸ்தமாக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது எஸ்தர் புஸ்தகம் 8 அதிகாரம் 8 வசனத்தில் அங்கு எஸ்தர் ராஜாத்தி எழுதுகின்றார். அங்கு அரசன் எழுதுகின்றார், அதை யாராலும் மாற்ற முடியாது. இன்று உலகத்தில் எவராலும் மாற்ற முடியாமல் எழுதப்பட்டிருக்கலாம். வைத்திய அறிக்கை இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் திருமண காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்கள் வேலை சூழ்நிலைகள், வக்கீல் எழுந்து உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் எதுவாக அரச முத்துடன் வந்தாலும் தேவனுடைய கரம் இருக்கும் பொழுது அவைகளை மாற்றி போடுவார். தேவன் மாற்றியதை எவர் மாற்ற முடியாது. அன்பானவர்களே, இன்று நீங்கள் நிரந்தர வசிப்பிடத்துக்காக, விசாக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களுக்கு மனம் இறங்குகின்ற தேவனாக இருக்கின்றார். அன்பானவர்களே, அவர் செய்ய நினைத்ததை எவரும் தடைப்பட முடியாது. உங்கள் வாழ்க்கை
அவர் நீட்டப்பட்ட கரத்துக்குள் இருக்கின்றது. அவருடைய கரத்தின் கீழ் வருவீர்களா? கிறிஸ்தவம் ஒரு மதமல்ல, அன்பின் உறவு. அந்த அன்பின் கரத்துக்குள் வாருங்கள். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்.